இன்னைக்கு ஒரு கஸ்டமர் வந்து கிழங்கு கேட்டாங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா கிழங்கு. சரி அப்படியே கிழங்கு வெட்டியாச்சு. கிழங்கு வெட்டினோன்னே அக்கா வந்து தவுனு இந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் ஒரு தவுனு வெட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. தவுன் பார்த்தீங்களா, நல்லா கட்டி தவுனாக நல்லா சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நல்லா ஆர்கானிக் பொருள் வந்து ஊர் சைடு தாங்க கிடைக்குது. அதனால தான் நானும் ஊரில் விவசாயம் தொழில் பண்ணலான்னு சொல்லி ஊருக்கே வந்துட்டு இந்த மாதிரி ஆர்கானிக் பொருளாக இதை சாப்பிடும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இனிப்பாக சூப்பராக இருக்குது. ஒரு 4-5 கொட்டை கிடக்கு. இது மாதிரி முத்தின கிழங்குல வந்து பார்த்திங்கன்னா கொட்டை வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதை ஒன்று வெட்டி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்களா, இதில் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு முத்திடுச்சுன்னா இதோட சத்து வந்து அந்த கிழங்குக்கு போயிடும். இது ஏன் கட்டியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சில கிழங்கு மொட்டையாக போயிடும். அதோட அது சத்து வந்து கிழங்குக்கு போகாமல் இதிலே நின்றுடும். அதனால தான் இதில் ஒரு சத்தும் கிழங்குக்கு இதிலேருந்து போகிற சத்தும் கிழங்குக்கும் தனித்தனியாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஊரில் இந்த மாதிரி ஆர்கானிக் பொருள் கிடச்சுன்னா என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்ன பொருள் கிடைக்குதோ நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லி போட்டுறேன்.